இந்த முறை எங்கட வீட்டு கிளிநொச்சி குரடை கோயிலுக்கு வந்து சூப்பரான ஒரு சம்பவம் என்னென்னு சொன்னால் 3 நாளும் 3 காட்டுறச்சி. இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மாங்குளத்து மரையோட வந்து ரோஸ் பான் இல்லை, இது மெட்டப்பான் பானோட அந்த சட்டியில் வச்ச கறி வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னால், ரொம்ப நாளாக ஆற்றையும் கையால் சாப்பிட்டுட்டு அம்மாண்ட கையால் சாப்பிட்றது வந்து தனி சுகம். அது வந்து எங்கேயுமே அந்த சுவை வந்து கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா பிரட்டலாக வச்ச அந்த மாங்குளத்து மர இறைச்சியும் பானும். பார்த்திங்கன்னு சொன்னால் எந்த ஒரு கலப்படம் இல்லாத இறைச்சி. காட்டிறைச்சி என்ன தெரியுமா இவ்வளோ உடம்புக்கு நல்லமென்னு சொல்லி, ஏன்னா உடனே ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்த ஒரு கலப்படம் இல்லாத இறைச்சி. அதுவும் கிளிநொச்சியில் அந்த இயற்கை சூழலில் அம்மாவின் கையால் சாப்பிட்ற அந்த சந்தோஷம் உணர்வு வந்து எவ்வளவு காசு கொடுத்தும் எங்கேயுமே கிடைக்காத ஒன்று. கண்டிப்பாக வன்னி போனீங்க, கிளிநொச்சி போனீங்க அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸுன்ற ஹெல்ப்பை கேட்டு நிற்கிற நாளெல்லாம் காட்டுறச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பிரட்டலாக வச்சுருக்கேன்னு. பிரட்டலாக வச்சா தான் காட்டுறச்சி வந்து சூப்பராக இருக்கும். அந்த பிரட்டல் கறிக்கும் ஊறின பானுக்கும் சொல்ல வார்த்தை இல்லை. பான் வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லி. எப்பயுமே உங்களுக்கு அனுபவம் இருந்தால் தெரியும், இந்த பிரட்டி காய்ச்சின சட்டிக்கு, மண் சட்டிக்கு வந்து பானை வந்து அப்படியே தேய்க்கணும். 2-3 தடவை முறைஞ்சினீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா மசாலாவும் இறைச்சியும் சேர்ந்து அந்த பானையில் ஒட்டிடும். ஒட்டினா பிறகு அதை சாப்பிட்ற சுகம் இந்த முறை வந்து வெந்நீரில் தான் ஸ்பெஷல். சட்டிக்கு பானையோ இல்லை ரொட்டியோ விட்டு இப்படி தேய்ச்சி துடைச்சி சாப்பிட்றது வந்து அங்கே தான் கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லலாம். நான் பார்த்த அளவில் எங்கே தான் கூட சாப்பிட்றது. சில பேர் சொல்லுவாங்க அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, டீசன்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. பட் நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு, எது சுவையை தருதோ அதை தான் செய்யணும். ஊருக்கு அணியெல்லாம் வாழக்கூடாது. பாருங்கள் எப்படி பானோட அந்த மர இறைச்சி செய்கிறதுன்னு. எந்த ஸ்டார் ஹோட்டலில் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் இந்த அம்மாக்கள் ரெசிபி என்ன தான் போடுறாங்களோ தெரியல, இன்னும் கைப்பவும் பக்குவமோ தெரியல, அந்த மாதிரி இருக்கும். 2ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து மான் இறைச்சி. முதல் நாள் இறைச்சி, முதல் மத்தியானம் சாப்பிட்டதை வீடியோ எடுக்கிற அதோட வந்து தேங்காய் ரொட்டியும். எப்போவுமே வந்து இந்த முதல் நாள் காய்ச்சின கறிக்கு அடுத்த நாள் அந்த பழைய கறியை அப்படியே ஃப்ரிட்ஜுக்கு வைக்கக்கூடாது. நார்மலாக வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து சாப்பிடணும். அந்த சுகம் வந்து சூப்பராக இருக்கும். அது எப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் வெந்நீர் எல்லாம் எங்களுக்கு வந்து கரண்ட் வசதி ஒன்றும் இல்லை, ஃப்ரிட்ஜும் இல்லை, அந்த பழக்கம். பட் இப்போவுமே எப்படி சாப்பிட்டாலும் இது இந்த ஷோ வந்து வேறு லெவல். 3ஆம் நாள் வந்து அம்மாண்ட கையால் பொம்மை ரொட்டி. இது அந்த பொறுமை பேர் இருக்கிறபடியாக பொம்மை ரொட்டி அப்படின்னு சொல்கிறது. இந்தியாவில் பூரி எண்ணுவாங்க. அதுவும் மான் இறைச்சியும். இந்த மான் இறைச்சி கூட மாங்குளத்தில் இருந்தெடுத்தது தான். கூடுதலாக நண்பர்களுக்கு தெரியும், காட்டிறைச்சி என்றாலே கிளிநொச்சியில் இருக்கும், இல்லாட்டி மாங்குளத்தில் வந்து நல்லா எடுக்கலாம். இதுவும் 3ஆம் நாளும் அம்மாண்ட கையால் பிரட்டலாக வச்ச மான் இறைச்சியும் அந்த பூரி பொம்மை ரொட்டி. பாருங்கள், அந்த உடனே எங்களோட மரத்தில் புனிங்கின தேங்காய் பூவை போட்டு செய்தது. அதுவும் தேங்காய் எண்ணெயில் பொரித்த பூரி. அதனால் ஒரு எண்ணெயும் அப்படி தோஞ்ச மாதிரி தெரியல பாருங்கள். அதுவும் சுட சுட காட்டிறைச்சியும். முறுமுருண்டு அந்த ரொட்டியோட உடனே காய்ச்சின காட்டிறைச்சியும் சூப்பராக இருந்தது. அந்த தேங்காய் எண்ணெய் வாசம் வந்து அப்படியே உமிழ்நீர் வந்து ரொம்ப சுரக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் வாசத்திலே. கறியும் தேங்காய் எண்ணெய் தான் பாவிச்சது, அந்த ரொட்டி பொரித்ததும் தேங்காய் எண்ணெயில் தான். ஸோ இப்படி ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டா ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழலாம் நாட்டில். பட் நாட்டில் நல்லா வாழணும்னு சொன்னால் காசும் இருக்கணும், அது வேறு விஷயம். இப்போ இருக்கிற பொருளாதார பிரச்சனையில் காசு இருக்குமான்னு சொன்னால் சொர்க்கம் வந்து இலங்கையில் தான். அதுவும் சொந்த ஊரில் இயற்கையான சாப்பாட்டோட. பாருங்கள் எப்படி அந்த பொரிஞ்சிருக்குன்னு சொல்லி ஒரு எண்ணெயுமே பார்க்க மாட்டீங்க. அதுதான் அந்த தேங்காய் எண்ணெய் மகிமை. நாங்கள் என்ன தான் ஒய்ஃபுண்ட கையால் சாப்பிட்டாலும் அந்த அம்மா அக்கறையோட சமைச்சு தர சமையல் டேஸ்ட் இருக்காது.
அம்மாக்கள் அக்கறையோட சமைக்கணும் என்னவோ தெரியல. பட் ஆட்டு சாப்பாடு சூப்பர் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே எல்லா மகன்மாருக்குமே ஸ்பெஷல் அவங்களோட அம்மாண்ட சாப்பாடு தான் சூப்பராக இருக்கும்.